மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அவையில் தனது நகைச்சுவையால் அனைவரையும் சிரிக்க வைத்து அதே சமயம் சிந்திக்கவும் வைத்த விகடகவி தெனாலிராமனின் அறிவும் குறும்புத்தனமும் நிறைந்த புத்திசாலித்தனமான கதைகளை இப்போது பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் கர்லப்பாடு என்ற சாதாரண கிராமத்தில் பிறந்தவர் தெனாலிராமன். தெனாலிராமனின் தாயார் பெயர் லக்ஷ்மி அம்மாள், தந்தையார் ராம ஐயர். தெனாலியிலுள்ள ராமலிங்க சுவாமியின் பெயரால் ராமலிங்கன் என்று ராம ஐயர் தன் மகனுக்கு பெயர் சூட்டினார். தந்தையின் மறைவுக்கு பின் தாயார் லக்ஷ்மி அம்மாள் தன் சகோதரனுடைய ஆதரவை நாடி தெனாலிக்கு வந்து சேர்ந்தார். உரிய வயது வந்ததும் பள்ளியில் ராமலிங்கனை சேர்த்தனர். பள்ளிக்கு செல்லாமல் குறும்பும் சேட்டைகளும் கேலிகளும் செய்து கொண்டு ராமன் பொழுதை கழித்தான். பள்ளி படிப்பின் மீது அவனுக்கு கவனமும் அக்கறையும் இல்லாமல் போனது. தன் தந்தை இல்லா குறையும் வறுமையின் கோரப்பிடியும் தெனாலிராமனை எவ்வளவு சோதனைகள் செய்தாலும் அவன் அவற்றை எல்லாம் நகைச்சுவையாலும் குறும்புத்தனத்தாலும் வென்று புகழ் பெற்றான். வாலிப வயது வந்ததும் கமலா என்னும் காரிகையை மணந்தான். ஒருமுறை கிருஷ்ணா மாவட்டத்தில், குறிப்பாக தெனாலியிலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் கொஞ்ச நாளாக மழை பெய்யவில்லை. அதனால் அங்கு வாழ்ந்த மக்கள் பஞ்சம் வந்துவிடுமோ என்று அஞ்சினர். மழையின்றி அச்சம் கொண்ட தெனாலி மக்கள் சாமியார்களுக்கும் சாமிக்கும் பூஜை செய்து வந்தனர். ஒரு நாள் சாமியார் ஒருவர் வந்திருந்தார். அவரை தரிசிக்கவும் அவருடைய அருள்வாக்கு கேட்கவும் தெனாலி மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்றனர். தெனாலிராமனுக்கு இது அவ்வளவாக பிடிக்கவில்லை. ஆனாலும் அவருடைய தாயும் மனைவியும் வற்புறுத்தியதால் அவரும் அவர்களோடு சாமியாரை தரிசிக்க வந்திருந்தார். இயல்பாக அந்த நேரத்தில் பலத்த காற்றும் மழையும் வந்தன. மக்கள் எல்லாம் சாமியார் இந்த ஊருக்கு வந்ததால் தான் மழை பெய்தது என்று தெய்வீக நம்பிக்கை கொண்டனர். அதனால் அனைவரும் காலில் விழுந்து வணங்கினர். அதை கண்ட தெனாலிராமன் மக்களின் அறியாமையை எண்ணி சிரித்தபடி நின்றார். அருகில் இருந்தவர்கள், சாமியார் தெய்வ மகிமை வாய்ந்தவர், அவர் காலடிப்பட்டதால் தான் மழை வந்தது, அவரை வணங்கினால் உனக்கும் அருள் கிடைக்கும், வறுமை நீங்கி செழுமை வளரும் என்றனர். ராமனோ, மழை பெய்வதற்கும் சாமியார் வருகைக்கும் எதுவும் சம்பந்தமில்லை, நீங்கள் நம்புவதை நான் நம்ப மாட்டேன், பனைமர கதை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டு சிரித்தார். சாமியாரும் இதை கேட்டு சிரித்தார். அந்த சாமியார் ராமனுடைய புத்திசாலித்தனத்தையும் உண்மையை கூற அஞ்சா நெஞ்சையும் அறிந்து ராமனை அருகில் அழைத்து அவன் முதுகில் தட்டி கொடுத்து, நீ மகா புத்திசாலி, நீ உலக புகழ் பெறுவாய் என்று கூறிவிட்டு, எல்லோரும் கலைந்து சென்ற பிறகு நீ மட்டும் என்னை வந்து சந்தித்து செல் என்று ராமனிடம் கூறினார். அவ்வாறே எல்லோரும் கலைந்து சென்ற பிறகு சாமியாருடைய தனி மண்டபத்திற்குள் தெனாலிராமன் மட்டும் சென்றார். சாமியார் ராமனை கண்டதும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். இதுவரை நான் விரும்பும் புத்திசாலித்தனமான சீடன் யாரும் கிடைக்கவில்லை. இன்று உன்னை சந்தித்ததில் அக்குறை நீங்கும் என உணர்கிறேன். தகுதியான சீடன் நீதான். காளியை நேராக தரிசிக்கும் வழி ஒன்று உண்டு. அதை உனக்கு உபதேசிக்க உத்தேசம். அவ்வாறு உபதேசித்த பிறகு காளியின் நேரடி தரிசனம் பெற்று வேண்டிய வரம் கேட்டு உன் வறுமையை போக்கிக் கொள்ளலாம் என்று கூறி அந்த சாமியார் அதற்குரிய பூஜை புனஸ்காரம் செய்ய தொடங்கினார். இறுதியில் அவன் காதில் காளியை உபாசிக்கும் மந்திரத்தை கூறினார் சாமியார். இனி இம்மந்திரத்தை முறையாக ஓதினால் காளி வேண்டிய வரம் தருவாள் என்றும் கூறினார். சாமியாரை பணிந்து ராமன் விடைபெற்று சென்றார். தம் கடமை முடிந்தது என்றபடி அச்சாமியார் காட்டை நோக்கி நடந்தார். காளி தேவி அளித்த வரம். சாமியார் கூறியபடி ராமன் பூஜை செய்து காளியை நேரில் தரிசிக்க காளி கோவிலுக்கு வந்தார். சாமியார் சொன்ன அத்தனை கடுமையான பூஜைகளையும் செய்து 1008 முறை மந்திரத்தை ஓதினார். 1000 தலைகளுடனும் ரத்தம் சொட்டும் பயங்கர தோற்றத்தோடும் காளி தோன்றினாள். என்னையே அழைத்தாய், உனக்கு என்ன வேண்டும் என்று கோபமாக கேட்டாள் காளி. அவளை வணங்கி எழுந்த ராமன் கைகளை கூப்பி தொழுதவாறே கேட்டான். தாயே, நானோ வறுமையில் வாடுகிறேன். என் வறுமை அகலும் வழியும் எனக்கு நல்லறிவும் தர வேண்டுகிறேன் என்று கேட்டான் ராமன். காளி பெரிதாக நகைத்தாள். உனக்கு பேராசைதான், கல்வியும் வேண்டும் செல்வமும் வேண்டுமா என்று. ஆம் தாயே, புகழடைய கல்வி வேண்டும், வறுமை நீங்க பொருள் வேண்டும், இரண்டையும் தந்து அருள் செய்ய வேண்டும் என்றான் ராமன். காளி புன்னகையுடன் தன் 2 கரங்களை நீட்டினாள். அதில் 2 கிண்ணங்கள் பாலுடன் வந்தன. அந்த கிண்ணங்களை ராமனிடம் தந்தாள் காளி. ராமா, இந்த 2 கிண்ணங்களிலும் உள்ள பால் மிகவும் விசேஷமானது. வலது கிண்ணம் கல்வி, இடது கிண்ணம் செல்வம். நீ ஒரு கிண்ணத்திலுள்ள பாலை மட்டுமே குடிக்க வேண்டும். உனக்கு எது மிகவும் தேவையோ அந்த கிண்ணத்தின் பாலை மட்டும் குடி என்றாள் புன்னகையுடன். ராமன், என்ன தாயே, நான் 2ஐயும் தானே கேட்டேன், ஒரு கிண்ணத்தை மட்டும் அருந்த சொல்கிறாயே, நான் எதை அருந்துவது தெரியவில்லையே என்று சற்று நேரம் சிந்திப்பது போல நின்றான். பிறகு சற்றென்று இடது கரத்திலிருந்த பாலை வலது கரத்திலிருந்த கிண்ணத்தில் கொட்டிவிட்டு அந்த கிண்ணத்து பாலை மடமடவென குடித்துவிட்டு சிரித்தான். காளி திகைத்து நின்றாள்.
நான் உன்னை ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலைத்தானே குடிக்க சொன்னேன் என்றாள் காளி. ஆம் தாயே, நானும் ஒரு கிண்ணத்து பாலைத்தானே குடித்தேன் என்றான் ராமன். ஏன் இரண்டையும் ஒன்றாக கலந்தாய்? கலக்கக்கூடாது என்று நீ சொல்லவில்லையே தாயே என்றான் ராமன். காளி புன்னகை புரிந்தாள். ராமா, என்னையே ஏமாற்றி விட்டாய். நீ பெரும் புலவன் என்று பெயர் பெறாமல் விகடகவி என்றே பெயர் பெறுவாய் என்று வரம் தந்துவிட்டு மறைந்தாள். ராமன் விகடகவி என்று சொல்லி பார்த்து சிரித்து கொண்டான். திருப்பி படித்தாலும் விகடகவி என்றே வருகிறதே என்று மகிழ்ந்தான். அரசகுரு சந்திப்பும் சவாலும். விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் தாத்தாச்சாரியார் என்பவர் ராஜகுருவாக இருந்தார். தென்னாலி கிராமத்துக்கு அருகில் உள்ள ஊருக்கு ராஜகுரு தாத்தாச்சாரியார் வந்திருந்தார். அவ்வூர் மக்கள் ராஜகுருவை வணங்கி ஆசி பெற்று சென்றனர். இதையறிந்த தெனாலிராமன் ராஜகுருவை சந்தித்தான். தன்னுடைய விகட திறமையாலும் பேச்சாற்றலாலும் ராஜகுருவின் சிஷ்யனானான். ராஜகுருவின் நட்பு கிடைத்த பின் தன் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும் அதனால் மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் சிபாரிசு செய்து அரண்மனையில் வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறும் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுகோளின்படியே ராஜகுருவும் அரண்மனையில் வேலையில் சேர்த்து விடுவதாக வாக்களித்தார். நான் போய் ஆள் அனுப்புகிறேன், அதன் பின் நீ வா என்று சொல்லி விஜயநகரத்துக்கு சென்று விட்டார். தெனாலிராமன் மிக கெட்டிக்காரனாக இருக்கிறான். இவனை மன்னரிடம் சொல்லி அரண்மனையில் விகடகவியாக சேர்த்துவிட்டால் நம் வேலை போய்விடும் என்று எண்ணிய ராஜகுரு தெனாலிராமனுக்கு ஆள் அனுப்பவே இல்லை. தெனாலிராமனும் ராஜகுருவிடமிருந்து ஆள் வரும் வரும் என்று எதிர்பார்த்து பல மாதங்கள் ஓடிவிட்டன. எந்த தகவலும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆகையால் விஜயநகரம் சென்று ராஜகுருவை நேரில் பார்த்து அரண்மனையில் சேர்ந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். அதன்படியே மனைவி மகனுடன் பல நாட்கள் நடந்து விஜயநகரம் வந்து சேர்ந்தான். பலவித இடையூறுகளுக்கிடையே தெனாலிராமன் ராஜகுருவை அவரது இல்லத்தில் சந்தித்தான். தெனாலிராமனை பார்த்ததும் ராஜகுரு அதிர்ச்சி அடைந்தார். யாரப்பா நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். இதை கேட்ட தெனாலிராமன் பதறினார். ராஜகுருவே, நான் தான் தெனாலிராமன். தாங்கள் மங்களகிரிக்கு வந்தபோது நண்பர்களானோமே. நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தாங்கள் அரசவையில் என்னை சேர்த்து விடுவதாக சொன்னீர்கள். ஆள் அனுப்பிய பின் வா என்றீர்கள். பல மாதங்களாக தங்களிடமிருந்து ஆள் வராததால் தான் நான் நேரில் வந்துள்ளேன். தயவுசெய்து என்னை பற்றி மன்னரிடம் சொல்லி அரசவையில் சேர்த்து விடுங்கள் என்று வேண்டினான். உன்னை யார் என்று எனக்கு தெரியாதப்பா, மரியாதையாக வெளியே போ, இல்லையேல் அவமானப்படுவாய் என்று விரட்டினார். வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட தெனாலிராமன் பழிக்கு பழிவாங்க துடித்தான். காளி மகாதேவியை துதித்தான். விடுகதையில் வீழ்ந்த ஞானி. பிறகு ஒரு நாள் அரச சபையில் தத்துவ ஞானி ஒருவர் தத்துவ விரிவுரையாற்றிக் கொண்டிருந்தார். கூட்டம் மிகுந்து தத்துவ உரையில் மூழ்கி கிடந்தனர். அந்த கூட்டத்தில் ஒரு மூலையில் தெனாலிராமனும் நின்று உரை விளக்கம் கேட்டுக்கொண்டிருந்தான். அரசர் கிருஷ்ணதேவராயர், ராஜகுரு தாத்தாச்சாரியார், அரச சபையினர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியால் ஆரவாரித்துக் கொண்டிருந்தனர். அதுவரை பேசிக்கொண்டிருந்த தத்துவ ஞானி ஒருமுறை பெருமிதத்தோடு அரசபை கூட்டத்தை பார்த்தார். இப்போது நான் ஒரு விடுகதை சொல்கிறேன். அதற்கு சரியான விடை கூறுபவருக்கு நான் தலை வணங்குவேன். யாரும் சரியான விடை கூற முடியாவிட்டால் அரசரை தவிர இங்கு உள்ள அனைவரும் என் காலில் விழுந்து வணங்கி அடிமையாக வேண்டும் என்றார். அரசரும் ஒத்துக்கொண்டார். தொடர்ந்து, ஞானியே, இனி விடுகதையை கூறுங்கள். எவரும் சரியான விடை கூற முடியாவிட்டால் நான் கூறுகிறேன். நானும் கூற முடியாவிட்டால் இந்த விஜயநகர மக்களே உமக்கு அடிமை என்று கூறினார். ஒரு சோலையில் தவச்சாலை அமைத்து ஒரு முனிவர் அங்கு நெடுநாள் தவமிருந்தார். அதை தினமும் தண்ணீர் எடுத்து வர சென்ற சகோதரிகள் மூவரும் கண்டனர். ஒரு நாள் அவரது தவத்தை கலைக்க திட்டம் தீட்டினர் மூவரும். கண்ணை விழித்தே பார்க்காத இம்முனிவரின் தவத்தை எப்படி கலைப்பது என்று ஆலோசித்து மூவரும் தங்கள் தங்கள் குடத்து நீரை அவர் தலையில் ஊற்றி கிண்டலாக சிரித்தனர். முனிவர் தவம் கலைந்து கோபம் கொண்டார். அந்த 3 சகோதரிகளுக்கும் சாபம் விட்டார். இந்த சோலையிலேயே மலர் செடியாக நிலைக்க கடவீர் என்று சாபம் விட்டார். சாபத்திற்கு அஞ்சிய மூவரும் முனிவரின் திருவடிகளை பிடித்து கெஞ்சி மன்னிக்குமாறு அழுதனர். மறுத்துவிட்டார் முனிவர். அந்த 3 சகோதரிகளில் மூத்தவள், எனக்கு சில நாட்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது. என் கணவர் என்னை காணாமல் தற்கொலையே செய்து கொள்வார் என முனிவர் மனமுருக அழுதாள். சாபத்தில் அவளுக்கு மட்டும் ஒரு சலுகை கொடுத்தார். அதாவது, அந்த மூத்த சகோதரி மட்டும் பகல் முழுதும் செடியாய் மற்ற சகோதரிகளோடு இந்த சோலையில் இருக்க வேண்டும். இரவு பெண் உருவம் அடைந்து கணவனோடு வீட்டில் இருந்துவிட்டு தினமும் அதிகாலை விடுவதற்குள் சோலைக்கு வந்துவிட வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் கொடூரமான பிசாசாய் மாறிவிட கடவது என்று ஒரு நிபந்தனை விதித்தார். ஒப்புக்கொண்ட 3 பெண்களும் முக்கோண வடிவத்தில் மலர் செடிகளாய் மாறினர். எந்த செடி எந்த பெண் என்று வேறுபடுத்தி யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே மாதிரியான செடிகளாக மாறினர். மூத்த சகோதரி நிபந்தனைக்குட்பட்டு மிக சரியாக நடந்து கொண்டாள். அவள் கணவனுக்கு இந்த நிலவரம் சாபம் எதுவும் தெரியாது. ஆனால் தன் மனைவி
இரவில் மட்டும் வருவதை உணர்ந்து ஐயமுற்று காரணம் கேட்டான் அவளிடம். முதலில் மறுத்த மனைவி கணவரிடம் சொல்லக்கூடாது என்று நிபந்தனை இல்லை என்பதை நினைவு கூர்ந்து நடந்த கதை முழுவதையும் ஒரு நாள் இரவு சொல்லிவிட்டாள். இரவு விடிந்ததும் மனைவி முன்போலவே காணவில்லை. அதனால் முனிவரின் தவசோலை நோக்கி கணவன் சென்றான். சோலையில் முனிவர் மண்டபத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தான். மண்டபத்தின் முகப்பில் 3 செடிகள் ஒரே மாதிரியாக இருப்பதையும் பார்த்தான். அந்த செடிகள்தான் தன் மனைவியும் மைத்துனிகளும் என்பதை புரிந்து கொண்டான். முனிவரின் தவம் களையும் வரை காத்திருந்தான். தவம் களைந்ததும் முனிவர் திருவடி பற்றி கெஞ்சி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் சார்பில் அவர்களுக்கு தாங்கள் இட்ட சாபத்தை நீக்கி பழைய வடிவம் கொடுத்து அருள் பாவியுங்கள் என்று மன்றாடி அழுது புலம்பினான். முனிவர் மனம் இலகி, மகனே, உன் பணிவும் தவறை உணர்ந்து திருந்தி நடக்கும் இயல்பும் பெரியவர்களை மதித்தலும் பாராட்டுக்குரியன. உனக்காக இவர்களை மன்னிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. 3 செடிகளில் ஒரு செடி உன் மனைவி. அந்த செடியிலிருந்து ஒரு மலரை கிள்ளி எடுத்தால் மூவருக்கும் சாபம் நீங்கும். மாறாக மைத்துனிகளாகிய மற்ற செடிகளின் மலரை தொட்டால் 3 செடிகளுமே காய்ந்துவிடும். மூவரையும் நீ எக்காலத்திலும் காண முடியாது என்று நிபந்தனை விதித்தார். மூத்த சகோதரியின் கணவன் நிபந்தனைக்குட்பட்டு 3 செடிகளையும் சுற்றி சுற்றி வந்தான். எவ்வாறோ தயங்கியும் மயங்கியும் ஆண்டவனிடம் வேண்டியும் ஒரு செடியிலிருந்து மலரை பறித்தான். செடிகள் கருகவில்லை. ஆகவே பூப்பறித்த செடிதான் தன் மனைவி, மற்ற செடிகள் மைத்துனிகள்தான். ஆகவே சாபம் நீங்குவது உறுதி என்று தைரியமாக இருந்தான். சாபம் நீங்கியவுடனே ஆனந்த கண்ணீர் பொங்க நன்றியுணர்ச்சியுடனும் தவறை திருத்திக் கொண்ட உணர்வுடனும் முனிவரை நால்வரும் வணங்கினர். வாழ்த்து கூறினார் முனிவர். கதை இவ்வளவுதான். இப்போது விடுகதைக்கு சரியான விடை கூறுங்கள். ஒரே மாதிரியாக இருந்த செடிகளில் எவ்வாறு மூத்த சகோதரின் கணவன் தன் மனைவியை அடையாளம் கண்டு பூப்பறித்தான்? எங்கே யாராவது விடை கூறுங்கள் என்றார். அரசன் உட்பட அனைவரும் ஒன்றும் புரியாமல் திகைத்தனர், தவித்தனர். ஒருவருக்கொருவர் யாராவது சொல்ல மாட்டார்களா என மனதுக்குள் 1000 தெய்வங்களை வேண்டிக் கொண்டனர். மன்னருக்கு அவமானமாக போய்விட்டது. யாருக்குமே சிந்தனை சக்தியோ திறமையோ இல்லையா? உங்களில் எவனுக்கும் தன்மானமோ தாய்நாட்டு பற்றோ இல்லையா என்று ஓங்கி உரத்த குரலில் கர்ஜித்தார். அந்த கூட்டத்தில் குண்டூசி விழுந்தால் கூட அதிக சத்தம் கேட்பதாக உணர முடியும். அப்படி மௌன அலை வீசியது. விடுகதைக்குரிய ஞானி விழுந்து விழுந்து வாய்விட்டு சிரித்தார். மூளையில்லாத அறிவெளிகள் சபை, முன்பின் சிந்திக்காத கூட்டம் என்று கேவலமாக அரசன் முன்னையே பேசினார். அப்போது தெய்வீக குரல் போல ஒரு குரல் கூட்டத்தின் ஒரு கோடியிலிருந்து கேட்டது. அது தேவராயருக்கு அசரீரியின் குரலாகவே பட்டது. குரல் வந்த திசையை கிருஷ்ணதேவராயர் பார்த்தார். அவரை வணங்கிக் கொண்டே ஓர் இளைஞன் முன்னோக்கி வந்தான். மன்னர் குல தலைவனே, வாக்கு மாறாத வாக்கீசனே, வணக்கம். என் ஊர் தென்னாலி. என் பெயர் விகடகவி கவிராமன். இது காளி சூட்டிய பெயர். இந்த தலைக்கணம் மிகுந்த ஞானியின் விடுகதைக்கு நான் சரியான விடை கூறுகிறேன் என்று கூறி அறிமுகமானான். தாத்தாச்சாரியார் அடையாளம் கண்டு கொண்டார். திகைப்பு ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம். அவர் எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தார். கிருஷ்ணதேவராயர் சோர்விலும் ஒரு கிளர்ச்சி போலவும் இருளில் ஒரு மின்மினி போலவும் மகிழ்ச்சியடைந்து தலையசைத்தார். ஒப்புதல் பெற்றான் தெனாலிராமன். முன்னிரவில் மழை பெய்துள்ளது. அதனால் வீட்டிலிருந்து மழை நின்ற விடிய காலையில் சோலைக்கு வந்த தன் மனைவியாகிய செடி நனையவில்லை. மற்றும் விடியும் வரையில் நனைந்து கொண்டு சோலையில் நின்று கொண்டிருந்த மைத்துணிகளாகிய செடிகள் நனைந்திருந்தன. நீர்த்துளிகள் செடியில் இருந்ததையும் இல்லாததையும் வைத்து மனைவியை அடையாளம் கண்டு கொண்டான் அந்த இளைஞன். இன்று தெனாலிராமன் விடுகதையின் வினாவிற்கு விடை கூறினான். ஞானி தோல்வி கண்டு அத்தோல்வியை ஒத்துக்கொண்டார். மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தனர். மன்னர் தெனாலிராமனை அழைத்து பாராட்டினார். இந்த ஞானிக்கு என்ன தண்டனை என்பதை நீயே சரியாகச் சொல் என்று மன்னர் தெனாலிராமனிடம் விளக்கம் கேட்டார். பந்தயத்தில் தோற்றுவிட்டால் எல்லோரும் தனக்கு அடிமையாக வேண்டும் என்று கூறி அவருடைய தலைக்கணத்தை உணர்த்திவிட்டார். அதைப்போல நாம் செய்ய வேண்டாம். மக்கள் காலில் ஞானி விழுந்து மன்னிப்பு கேட்பதை விட தங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலே போதும் என்று தெனாலிராமன் அரசரிடம் கூறினார். ஞானி அதை புரிந்து கொண்டு ஒத்துக்கொண்டார். தலை குனிந்து மன்னர் காலில் விழுந்து வணங்கிவிட்டு நகர எல்லைக்கு ஓடினார். அரச சபையும் மக்களும் தெனாலிராமன் வாழ்க என்று கோஷம் போட்டனர். கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை அருகே அழைத்து அவன் வேண்டுவதை அளிப்பதாக வாக்கு கொடுத்தார். ராஜகுரு தாத்தாச்சாரியார் நடுங்கினார். ஒவ்வொரு அதிகாரியும் தன் பதவியை கேட்டு விடுவானோ என்று அஞ்சினர். ஆனால் தெனாலிராமன் ஒரு ஏளன குறிப்பால் தாத்தாச்சாரியாரை பார்த்து ஒரு பெருமித சிரிப்பு சிரித்து கொண்டு அரசரை நோக்கி, அரசே, நான் எப்போதும் தங்கள் அருகிலேயே இருக்கக்கூடிய விகடகவி பதவி தந்தால் போதும் என கேட்டான். அதன்படியே கிருஷ்ணதேவராயரும் தன் அரசவையில் தெனாலிராமனை விகடகவியாக நியமித்தார். வித்தைக்காரன் சவால்.
மாயாஜாலம் செய்வதில் கெட்டிக்காரன் ஒருவன் பல நகரங்களில் மாய வித்தைகள் செய்து பெயரும் புகழும் பெற்றான். தன் மாணாக்கர்களுடன் ஒவ்வொரு நகரிலும் மாய வித்தை செய்து பணம் ஈட்டுவதைப் போலவே புகழும் ஈட்டிக்கொண்டு ஒரு நாள் விஜயநகரம் வந்து சேர்ந்தான். தன் திறமைகளை அரண்மனையில் காட்ட விரும்பி ராஜகுருவை முதலில் அணுகினான். ராஜகுருவும் அரசருக்கு சிபாரிசு செய்வதற்கு ஒத்துக்கொண்டார். ராஜகுரு தெனாலிராமன் மீது கொண்டுள்ள பொறாமையினால் அவனை பழி தீர்க்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள திட்டம் தீட்டினார். அதன்படி மாயாஜாலக்காரனிடம் உண்மையை கூறி தெனாலிராமனை அவமானப்படுத்துவதென்றால் தான் சிபாரிசு செய்வதாக நிபந்தனை விதித்த ராஜகுரு. நிபந்தனையை ஏற்றுக்கொண்ட வித்தைக்காரன் அரசன் ஆணை பெற்று அரண்மனையில் பல வித்தைகளை செய்து காட்டி அரச சபையினரின் கைத்தட்டல்களை பெற்றுக்கொண்டிருந்தான். மேலே வீசிய கல்லை அங்கேயே அந்தரத்தில் நிறுத்தி காட்டினான். கற்களை பொற்காசுகளாக்கி காட்டினான். மேலே அந்தரத்திலிருந்து குங்குமம் வரவழைத்தான். வெறுங்கூடையில் மீன்களை நீந்த விட்டான். தலையால் நடந்து காட்டினான். அரசர் அரசி சபையில் இருந்த மகா பண்டிதர்கள் அனைவரும் பாராட்டி மலர் மாலைகளையும் பொன்னாடைகளையும் பரிசாக தந்தனர். அதற்கு மேலாக அரசர் விலை மதிப்பற்ற வெகுமதிகளையும் ஒரு பெட்டியில் வைத்து தந்தார். பெற்ற பரிசுகளை எல்லாம் ஒரு பெரிய தட்டில் வைத்து, என்னை வெல்வதற்கு இந்த பூலோகத்தில் இதுவரை யாரும் பிறக்கவில்லை, இனியும் என்னை வெல்ல யாரும் பிறக்க முடியாது. அப்படி என்னை யாரேனும் வென்று காட்டினால் இந்த பரிசு பொருட்களை அப்படியே எடுத்துக்கொண்டு என்னையும் சேவகனாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த என் சவாலை ஏற்று வருபவர் தோற்றுவிட்டால் எனக்கு என்றும் அடிமையாய் வந்துவிட வேண்டும் என்று அந்த ஜால வித்தைக்காரன் திமிராக கூறிவிட்டு ராஜகுருவையும் தெனாலிராமனையும் மாறி மாறி பார்த்தான். ராஜகுருவோ தெனாலிராமனை ஒரு ஏளன புன்னகையோடும் அரசரை ஒரு பெருமிதத்தோடும் நோக்கினார். தெனாலிராமன் இதில் ஏதோ ராஜகுரு தாத்தாச்சாரியரின் சூழ்ச்சியும் தூண்டுதலும் அடங்கியுள்ளன என்பதை புரிந்து கொண்டான். அரசரோ ஏதும் புரியாமல் ஒரு அனுதாபத்தோடு தெனாலிராமனையே பார்த்தார். தெனாலிராமன் போட்டியிட ஒப்புக்கொண்டு மாயா வித்தைக்காரன் முன் பெருமிதத்தோடு வந்து நின்றான். என்ன சிறுமதியனே, எனக்கு அடிமையாய் பணிவிடை செய்ய உனக்கு ஆசையா என அரசு மண்டபமே அதிர சிரித்தான் மாயா வித்தைக்காரன். தெனாலிராமனுக்கு கோபமும் புத்தி கூர்மையும் தலை தூக்கின. பொறுமையாக, வித்தைகளின் வித்தகரே, உங்களுடன் போட்டியிடுகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை என்று கூறினான். ஒரு நிபந்தனை என்ன? 1000 நிபந்தனை இடு, நீயும் உன் நிபந்தனையும் என்று சொல்லி அலட்சிய பார்வை பார்த்தான் மாயாஜாலக்காரன். அரச சபையில் அனைவரும் என்ன செய்வானோ பாவம் தெனாலிராமன் என்று ஆர்வத்தோடு தெனாலிராமனையே உற்று பார்த்து கொண்டிருந்தனர். இவ்வளவு அற்புதமான திறமைசாலியாகிய தாங்கள் மாயாஜாலங்களின் புலி அல்லவா? இருப்பினும் நான் கண்ணை மூடிக்கொண்டு செய்கிறேன் ஒரு வித்தை, தாங்களோ கண்ணை திறந்து கொண்டு செய்யுங்கள் பார்க்கலாம் என்று துடிப்போடும் துடுக்குத்தனமாகவும் தெனாலிராமன் கூறினான். ச, இவ்வளவுதானா? முட்டாள்கள் கண்ணை மூடிக்கொண்டு செய்யும் காரியத்தை யாரேனும் ஒரு அறிவாளி என்னை போன்றவர்கள் 2 கண்ணையும் திறந்து கொண்டு செய்ய முடியாதா என்று கூறிவிட்டு கடகடவென சிரித்தான். அரசரும் அவை மக்களும் தெனாலிராமன் ஜெயிப்பானா, அவன் என்ன செய்ய போகிறானோ என ஆவலோடு நோக்கினார்கள். எல்லோரும் கவனியுங்கள், நான் கண்கள் 2ஐயும் மூடிக்கொண்டு செய்யும் வித்தை மாய வித்தை அல்ல, சாதாரண அறிவு மூலம் சாதிப்பது. இதை இந்த மாபெரும் ஞானி கண்ணை திறந்து கொண்டு செய்வார் பாருங்கள் என்று கூறிக்கொண்டு கண்கள் 2ஐயும் மூடிக்கொண்டு தன் கையில் இருந்த மண்ணை தன் கண்கள் மேல் கொட்டினான் தெனாலிராமன். சிறிது நேரத்திற்கு பிறகு கண்களை முகத்தையும் துடைத்து சுத்தம் செய்து கொண்டு மாயா வித்தைக்காரனிடம் திரும்பி, எங்கே இதை கண்களை திறந்து கொண்டு செய்யும் என்று கூறினான். மாயா வித்தைக்காரன் முகத்தை தொங்க விட்டு கொண்டு கீழே குனிந்தான். மக்கள் எழுச்சி அடைந்து விட்டனர். மாயா வித்தைக்காரன் படுபயங்கர தோல்வி கண்டுவிட்டான். என்ன நடக்குமோ என்று ஆவலோடு அனைத்து மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். மாயா வித்தைக்காரன் தலை தெறிக்க ஓட்டம் பிடித்தான். ராஜகுரு அவரது வீட்டில் துக்கமும் துயரமுமாக அமர்ந்திருந்தார். அறுசுவை விருந்தும் தத்துவமும். இன்னொரு நாள் தத்துவ ஞானி ஒருவர் சபையில் வெறும் வரட்டு தத்துவங்களையும் நடைமுறைக்கு ஒவ்வாத கற்பனாவாதம் பற்றியும் பேருரை நிகழ்த்தி கொண்டிருந்தார். இறுதியில், ஆகவே கண்ணுக்கு தெரியாத ஆன்மா நிலையானது, இறைவன் உண்மை, மனிதன் பொய், மனிதர்களாகிய நாம் கண்களால் காண்பது, நாவினால் சுவைப்பது, மூக்கினால் நுகர்வது ஆகிய எல்லாமே நாம் அனுபவிப்பதாக தோன்றுமே தவிர உண்மை அதுவல்ல. செய்யும் செயலும் நம் நினைவின் வடிவம். நினைவுகள் எல்லாம் பிரேமையே தவிர உண்மையில் நாம் அப்படி செய்வதில்லை என்று கூறி குழப்பத்தையும் நடைமுறைக்கு ஒவ்வாத முடிவையும் கூறி தத்துவ உரையை முடித்தார். அதோடு நில்லாமல் தம் கருத்தை யாரும் மறுக்கக்கூடாது, அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி பேசினார். தம் கருத்தை வலியுறுத்தாமல் நீங்களும் நினைத்து பாருங்கள் என்று அவரவர் முடிவுக்கு விட்டிருந்தால் கூட தெனாலிராமன் அமைதியாய் கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பான். அவர் தன் கருத்தை வலியுறுத்தியும் ஆணவத்தோடும் பேசியதால் தெனாலிராமன் அவருடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று முடிவு செய்து எழுந்தான். ஐயா தத்துவ வித்தகரே, அடியனுக்கு ஒரு ஐயம்.
நாம் சாப்பிடுவதும் கூட வெறும் பிரம்மைதானா? உண்மையும் தேவை அல்லவா? உண்மையாகவே சாப்பிடுவதற்கும் அவ்வாறு சாப்பிட்டு விட்டதாக நினைப்பதற்கும் வேறுபாடு இல்லையா என்று கொஞ்சம் கூட சிரிக்காமல் கேட்டான் தெனாலிராமன். இல்லை என்று பின்விளைவை பற்றி சிந்திக்காமல் தத்துவ நிபுணர் சொல்லி அமர்ந்தார். இன்று நம் அரசர் இத்தத்துவ விளக்க கூட்டம் முடிந்ததும் அறுசுவை விருந்து அளிக்க உள்ளார். அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமென அன்பு அழைப்பு விடுத்துள்ளார். இத்தத்துவ வித்தகர் அவர் கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் சாப்பிடாமல் சாப்பிடுவதாக நினைத்து கொண்டு வயிற்றை நிரப்பிக் கொள்ளட்டும் என்று கூறி அமர்ந்தான் தெனாலிராமன். அரசர் அவையில் இருந்த அனைவரும் கைகொட்டி ஆரவாரம் செய்து தெனாலிராமனை மெச்சினர். தத்துவ வித்தகர் தலை கவிழ்ந்தார். ராஜகுருவுக்கு பொறாமை தலைக்கேறியது. பூனையும் பாலும். விஜயநகரத்தில் விவசாயிகளின் நிலத்தின் விளைச்சல் வீடு வந்து சேரும்போது எலியின் தொல்லையால் எதிர்பார்த்ததில் பாதி கூட தேர்வதில்லை. இதற்கு வழி என்ன என்று பல நாளும் சிந்தித்த மக்கள் அரசரிடம் முறையிட்டனர். அரசர் ராஜகுரு தெனாலிராமன் போன்றோரிடம் கலந்து ஆலோசித்தார். வேளாண் மக்கள் தொல்லை தீர்வதற்கு பாரசீக நாட்டிலிருந்து வீட்டுக்கு ஒரு பூனை வீதமாக பல்லாயிரம் பூனை வரவழைத்து பூனை வழங்கும் விழா நடத்தினார் அரசர். பூனைக்கு பால் ஊற்ற வேண்டும் என்பதற்காக வீட்டுக்கு ஒரு பசுவும் வழங்கினார். பசுவின் பாலை குடித்த எல்லோருடைய பூனையும் கொழு கொழுவென வளர்ந்திருந்தன. ஆனாலும் எலியின் தொல்லைகள் குறைந்த பாடில்லை. தெனாலிராமனோ பூனைக்கு பாலை வைப்பதில்லை. பசுவின் பாலை தெனாலிராமனும் அவன் குடும்பத்தாரும் திருப்தியாக குடித்துவிட்டு பூனையை பட்டினி போட்டனர். சில மாதங்களுக்கு பிறகு மக்கள் எலி தொல்லை குறையவில்லை என்கிறார்கள். பூனையை அவர்கள் நன்றாக பராமரிக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் என்று ராஜகுருவிடம் அரசர் கூறினார். ராஜகுரு, அரசரே, நான் பார்த்த வரையில் எல்லோரும் பூனைக்கு பால் வேண்டும் மட்டும் ஊற்றி பூனையை பராமரிக்கிறார்கள். ஆனால் தெனாலிராமன் மட்டும் பாலே ஊற்றுவதில்லையாம். அவனுடைய பூனை மட்டுமே இளைத்து கிடக்கிறதாம். அவன் தங்கள் ஆணையை பின்பற்றாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அவனுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறி தெனாலிராமனை இதன் மூலமாக வேணும் பழிதீர்க்க ஆசைப்பட்டார். அடுத்த நாள் அனைத்து பூனைகளையும் அரண்மனை வளாகத்திற்கு கொண்டு வருமாறும் அரசர் அனைத்து பூனைகளையும் பார்வையிட விரும்புகிறார் என்றும் இரவு ஊருக்குள் தம்பட்டம் அடிக்க செய்தார் ராஜகுரு. அதே போல அனைத்து மக்களும் அவரவர் பூனையை பிடித்துக்கொண்டு அரண்மனை வளாகத்துக்கு வந்தனர். அரசர் பார்வையிட்டார். எல்லா பூனைகளும் பாலை குடித்துவிட்டு தூங்கும் நேரமாதனால் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தன. தெனாலிராமன் பூனை மட்டும் மற்ற பூனைகளை காட்டிலும் நோஞ்சலாகவும் ஏதாவது கிடைக்குமா என்ற ஏக்கத்திலும் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தது. அரசர் எல்லா பூனைகளையும் அணிவகுப்பை பார்ப்பது போல பார்வையிட்டு நிற்காமல் நடந்து வந்தவர் தெனாலிராமன் அருகில் வந்ததும் திடீரென நின்று, ஏன் உன் பூனை மட்டும் ஓய்வெடுக்காமலும் மற்ற பூனைகளைப் போல குழு குழு என்று இல்லாமலும் இருக்கிறது? ராஜகுரு சொன்னது போல பூனைக்கு ஊற்ற வேண்டிய பாலை நீயும் உன் குடும்பத்தாரும் கொடுத்து விடுகிறீர்கள் போலும் என்று கடிந்து முறைத்தார். தெனாலிராமன், என்னுடைய பூனை எலிகளை மட்டுமே பிடிக்கும், பாலை கண்டாலே ஓட்டம் பிடித்துவிடும் என்று கூறினான். பாலை கண்டு எந்த பூனையாவது ஓட்டம் பிடிக்குமா? எங்கே கிண்ணத்தில் பால் கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டார் அரசர். அரசரே கிண்ணத்தில் பாலை ஊற்றி பூனையின் முன் வைத்தார். பூனை தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடியது. அரசருக்கு உண்மையிலேயே பெரும் வியப்பாக போய்விட்டது. ஓடிய பூனை வளாகத்தில் குறுக்கும் மறுக்குமாக ஓடிய ஒரு எலியை பிடித்தது. அரண்மனை பூனைகளும் மக்கள் பூனைகளும் பாலை குடித்துவிட்டு மற்ற நேரம் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்ததால் எலிகளுக்கு கொண்டாட்டம். தெனாலிராமன் தன் பூனை எலியை தின்ற பிறகு பிடித்து வந்தான். அரசர் கையில் வாங்கி பூனையை தடவி கொடுத்து வாயை பார்த்தார். வாயின் கீழ்த்தாடையில் வெந்த புண்ணின் வடு இருந்தது. என்ன இந்த வடு என்று விசாரித்தார். தெனாலிராமன், பூனைகள் வயிறு முட்ட பால் குடித்துவிட்டால் எலியை பிடிக்குமா? அதனால் பூனை பாலை குடிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு நாள் பசுவின் பாலை நன்றாக காய்ச்சி சூட்டோடு வைத்தேன். எல்லா பூனைகளையும் போல என் பூனையும் பால் குடிக்க பாய்ந்து வந்து குடித்தது. வாய் வெந்து துடித்தது. அதிலிருந்து பாலை கண்டாலே ஓடிவிடும். பசி வந்ததும் எலியை பிடித்தது. என் வீட்டில் எலியே கிடையாது என்று அரசரிடம் கூறினான். ராஜகுருவின் திட்டம் தவிடுபொடியாகியது. தெனாலிராமனின் அறிவு கூர்மையையும் நடைமுறை சிந்தனையும் எண்ணி வியந்த அரசர் ராஜகுருவின் முகத்தை ஒரு பெருமிதத்தோடு பார்த்தார். ஆனால் ராஜகுரு தலை கவிழ்ந்து வெட்கத்தில் பேச முடியாமல் ஏதோ சிந்தனை செய்தார். பூனைகளுக்கு எவரும் பால் வைக்கக்கூடாது என்று அரசர் ஆணை பிறப்பித்தார். கொஞ்ச நாளில் எலிகள் ஒளிந்தன. தெனாலிராமன் புகழ் வளர்ந்தது. ஏழை குழந்தைகளும் வயதானவர்களும் நன்றாக பால் குடித்து திடகாத்திரமாக இருந்தார்கள். தாடியும் குதிரையும். விஜயநகர அரசர் தன் படைபலத்தை பெருக்கி தன் வலிமையால் பிற நாட்டாரை அஞ்சச் செய்ய வேண்டும் என விரும்பினார். எனவே அராபிய நாட்டிலிருந்து குதிரை குட்டிகள் பல வரவழைத்தார். தன் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் ஒரு குட்டியை அவருடைய நேரடி பராமரிப்பில் வளர்த்தால்தான் குதிரை நன்றாக வளரும், மக்களுக்கும் அதன் அனுபவம் விளங்கும் என்று
படைத்தளபதி கூறிய கருத்தை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே அரசரும் ஆணை பிறப்பித்தார். படைத்தளபதி ஒவ்வொரு குதிரையையும் அடிக்கடி பார்வையிட்டு வேண்டுவன செய்ய வேண்டும் என்பது இன்னொரு ஏற்பாடு. இது தெனாலிராமனுக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. மக்கள் வயிற்று பசியும் தேவையும் தான் முதன்மையாக கவனிக்கப்பட வேண்டியன என்பது அவரது குறிக்கோள். தெனாலிராமனுக்கு ஒரு குதிரைக்குட்டி கொடுக்கப்பட்டது. தெனாலிராமன் வீட்டுக்கு கொண்டு சென்ற குதிரைக்குட்டியை ஒரு தனி அறையில் அடைத்து போட்டுவிட்டார். அந்த அறையில் வைக்கோல், புல் போடுவதற்கு ஒரு சிறிய ஓட்டை போட்டிருந்தார். அளவாக, அதாவது மிக குறைவாகவே வைக்கோலையும் புல்லையும் குதிரைக்குட்டிக்கு அந்த ஓட்டை வழியாக போட்டார். அரசர் கொடுத்த பராமரிப்பு பணத்தையும் பண்டத்தையும் தன் குடும்ப செலவுக்கு வைத்துக் கொண்டார். ஒரே ஒரு வேலை மட்டுமே. கொஞ்சம் வைக்கோல் தின்று வந்த அந்த குதிரை நாளடைவில் எலும்பும் தோலுமாக ஆகிவிட்டது. பசியின் கோரப்படியில் எது கண்ணுக்கு தெரிந்தாலும் தின்றுவிட துடித்தது. படைத்தளபதியிடம் அரசர் தானே நேரில் குதிரைகளை பார்வையிட வேண்டும் என்றார். எல்லா குதிரைகளையும் அரண்மனை வளாகத்திற்கு நாளை கொண்டு வந்து நிறுத்துமாறு ஆணை பிறப்பியுங்கள் என்றார். ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அனைவரும் அடுத்த நாள் காலை குதிரைகளை கொண்டு வந்து அணிவகுத்து நிறுத்தினர். அரசர் வந்தார். ராஜகுருவும் தெனாலிராமனும் உடன் வந்தனர். அரசர் படைத்தளபதியிடம், இன்னும் ஒரு குதிரை குறைகிறதே, ஏன்? யாருடைய குதிரை இங்கு வரவில்லை? நம் ஆணைக்கு கட்டுப்படாதவர் யார் என்று கோபமாக கேட்டார். படைத்தளபதி, தெனாலிராமன் குதிரை மட்டும்தான் வரவில்லை என்றார். அரசர் தெனாலிராமனை கடுமையான கோபத்தோடு பார்த்தார். தெனாலிராமன் மிக பணிவோடு, அரசே, என் குதிரை மகா முரட்டு குதிரை, லாயத்தில் கட்டி வைத்துள்ளேன், அதை இங்கு கொண்டு வந்தால் என்று சமாளித்தான். தளபதியே, தெனாலிராமன் குதிரையை பலரை அழைத்துச் சென்றாவது உடனே எப்படியேனும் இங்கு கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டார் அரசர். படைத்தளபதி தன் நீண்ட தாடி விரைப்பாக நிற்க வேண்டும் என்பதற்காக பொன்னிற வர்ணம் பூசி வளர்த்திருந்தார். தெனாலிராமன் குதிரை இருக்கும் அறைக்கு படைத்தளபதியை கூட்டிச் சென்று துவாரம் வழியாக பாருங்கள் என்று கூறினான். படைத்தளபதியும் அவ்வாறே தலையை துவாரம் வழியாக நீட்டினார். குதிரை பசியினால் வைக்கோல்தான் அது என தாவி வந்து தாடியை கவ்விக்கொண்டது. தளபதி அலறினார். குதிரை வாய்க்குள் சிக்கியதை தவிர மீதியேனும் மிஞ்சட்டும் என்று அருகிருந்தவர் தாடியை கத்தரித்து தளபதியை விடுவித்தார். அறையை உடைத்து வெளியே குதிரையை இழுத்து வாருங்கள் என ஆணையிட்டார் தளபதி. காவலர்கள் கதவை திறந்து குதிரையை பார்த்தனர். எல்லோரும், ச, பாவம், குதிரை உயிரோடு இருக்கிற அளவுக்கு ஏதோ கொஞ்சம் தீனி போடுவான் போலிருக்கிறது, எலும்பும் தோளுமாக நோஞ்சானாக இருக்கிறது, நடக்கவும் நிற்கவும் சக்தியே இல்லை, குதிரை படுத்து பார்த்திருக்கிறோமா, இந்த குதிரை எப்படி கிடக்குது பார் என்று ஒருவருக்கொருவர் பரிதாபமாகவும் பச்சாதாபமாகவும் பேசிக்கொண்டனர். படுத்து கிடந்த குதிரையை 4 பேர் சேர்ந்து ஆதரவாக தூக்கி நிறுத்தினர். பிறகு முன்னால் 2 பேர் இழுக்க, பின்னால் 2 பேர் தள்ள, 2 பக்கத்தில் 2 பேர் ஆதரவாக சாய்ந்து விடாமல் பிடித்து தள்ள ஒரு வழியாக அரண்மனை லாயத்துக்கு குதிரை கொண்டு செல்லப்பட்டது. அரசர் குதிரையை பார்த்து திகைத்து போய்விட்டார். தெனாலிராமா, குதிரையை பராமரிக்க கொடுத்த பணத்தை நீ உன்னை பராமரிக்க வைத்துக்கொண்டு குதிரையை பட்டினி போட்டு சாகும் அளவுக்கு ஆக்கிவிட்டாய். நீ சொல்வதை செய்வதில்லை. தாத்தாச்சாரியார் அவர்களே, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கோபமாக பேசி முடித்த அரசரை நோக்கி, மன்னரே, ஒரு நாட்டு மன்னரின் முதல் கடமை இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் வயிற்றுக்கு சோறிட வேண்டும். அடுத்துதான் பிற பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கும் பந்தாக்களுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். நம் நாட்டில் இப்போது மழை இல்லாமல் பஞ்சமும் பசியும் மலிந்து கிடக்கின்றன. கஞ்சி கூட கிடைக்காமல் கஷ்டப்படும் மக்களிடம் குதிரையையும் பூனையையும் வளர்க்கச் சொன்னால் யார்தான் வளர்ப்பர்? அரசனின் ஆணைக்கு அஞ்சி வளர்த்த குதிரைகள்தான் மற்ற குதிரைகள் என்று அரசனின் முதல் கடமையை நுணுக்கமாகவும் மனதில் தைக்குமாறும் உணர்த்தினார் தெனாலிராமன். அரசருடனே கஞ்சி இல்லாமல் கஷ்டப்படும் மக்களின் பட்டியல் வேண்டும் என மந்திரி பிரதானிகளிடம் ஆணையிட்டார். தானிய சேமிப்பு கிடங்கிலிருந்து அடுத்த நாள் முதல் வரிசை கிரமமாக தானியங்களும் பருப்பு வகைகளும் மக்களுக்கு சென்று சேர்ந்தன. எல்லா மக்களும் தெனாலிராமனை வாழ்த்தினர். தங்க மாம்பழமும் தீச்சூடும். விஜயநகர வேந்தர் தன் தாய் மீது அளவு கடந்த பாசமும் மரியாதையும் வைத்திருந்தார். அந்த தாயின் அந்திம காலத்தில் அருகிலேயே இருந்து அன்போடு கவனித்துக் கொண்டார் அரசர். கடைசி காலத்தில் படுக்கையாயிருந்த தாய் ஆசைப்பட்ட பொருளையெல்லாம் வாங்கி கொடுத்தார் அரசர். ஆயினும் கடைசியாக கேட்ட மாம்பழத்தை கொடுக்க முடியாத பருவமாயிருந்தது. அந்த தாயின் ஆன்மா சாந்தியடை செய்ய முடியாமல் போய்விட்டதே என அரசரின் மனதுக்குள் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. தாய் இறந்து ஓராண்டு ஆன பிறகு திவசம் கொண்டாட வேண்டும் என அரசருக்கு புரோகிதர் நினைவுபடுத்தினார். அதற்குண்டான ஏற்பாடுகளையும் தேவைகளையும் விமர்சையாக செய்ய ஆணை பிறப்பித்தார் அரசர். இன்ன திவசம் கொண்டாடினாலும் அன்னை இறுதி நாளில் ஆசைப்பட்டு கேட்ட மாம்பழத்தை கொடுக்க முடியாமல் போய்விட்டதே, அதனால் அன்னையின் ஆத்மா சாந்தியடையாமல் போய்விடுமோ என்ற உறுத்தல் அரசரை மிகவும் வாட்டியது. அந்த உறுத்தலை ராஜகுருவிடம் விளக்கி அதற்கு பரிகாரம் என்ன செய்யலாம் என்று கேட்டார். ராஜகுரு, அரசே,
நான் இது தொடர்பாக புரோகிதர்களை அழைத்து வருகிறேன். அவர்களிடம் கேட்டுக்கொள்வதே தெளிவு என்று கூறினார். புகழ்பெற்ற புரோகிதர் பலர் வந்தனர். அவர்கள் அரசரிடம் நிறைய கறந்துவிட வேண்டும், அதற்கு இதுதான் தக்க தருணம் என்று தங்களுக்குள் இரவெல்லாம் தீட்டிய திட்டத்தை செயல்படுத்த முனைந்தனர். சாகும் தருவாயில் ஆசைப்பட்ட பொருளை அடையாத பூலோக மாந்தருடைய ஆத்மா சாந்தியடையாது. அவரவர் சக்திக்கு தகுந்தாற்போல அந்தணர்களுக்கு தானம் செய்தால்தான் ஆசைப்பட்ட ஆன்மா சொர்க்கத்தை அடைய முடியும் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதிலும் அரச வம்சத்தில் யாருடைய உயிரேனும் அப்படி சாந்தி அடையாமல் இருந்தால் 108 பிராமணர்களுக்கு சுகபோஜனமும் இறந்தவர்கள் விரும்பிய பொருளை தங்கத்தால் செய்து வெள்ளித்தட்டில் வைத்து தானம் செய்ய வேண்டும் என்று அரசரிடம் புரோகிதர்கள் கூற ராஜகுரு ஆமோதித்தார். இந்த பிராயச்சித்தம் கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று ராஜகுரு விளக்கம் அளித்த பிறகு அரசர் வேத வாக்காக எடுத்து அதற்கு ஏற்பாடு செய்ய ஆணையிட்டார். தங்கத்தால் 108 மாம்பழம் செய்து வெள்ளித்தட்டில் வைத்து கொடுத்து போஜனம் அருந்த 108 அந்தணர்களை அழைத்தார் அரசர். எல்லோருக்கும் கொண்டாட்டம். ஆனால் தெனாலிராமனுக்கு மட்டும் மனமகிழ்ச்சி இல்லை. ராஜகுரு வழியாக இந்த அந்தணர்கள் அரசரிலிருந்து அனைவரையும் மூடர்களாக அல்லவா ஆக்கிக் கொண்டுள்ளனர் என்று நினைத்த தெனாலிராமன் இவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். 2 நாட்களுக்கு பிறகு தெனாலிராமன், என் தாயாருக்கு திவசம் அரசரிடம் தானம் பெற்ற அதே அரசவை பிராமணர்கள் 108 பேரும் நான் கொடுக்கும் தானத்தை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று அரசர் மூலம் வேண்டுகோள் விடுத்தார். பேராசை பிடித்த அதே 108 பிராமணர்களும் சுகபோஜனமும் தங்கக்கட்டியும் வெள்ளித்தட்டும் கிடைக்குமென தெனாலிராமன் வீட்டுக்கு வந்தனர். தெனாலிராமன் தன் மனைவியிடம் சொல்லி சூட்டுக்கோளை அடுப்பில் பழுக்க காய வைக்கும்படி செய்திருந்தார். தானம் கொடுக்கும் வீட்டுக்குள் 108 அந்தணரும் மிக சந்தோஷமாக இருந்தனர். வாசற்படியில் நின்று கொண்டு, ஒவ்வொருவராக வாருங்கள், தானம் பெற்று செல்லுங்கள் என்று அழைத்தார் தெனாலிராமன். தெனாலிராமன் மனைவி தயாராய் வைத்திருந்த சூட்டுக்கோளை வாங்கி ஒவ்வொரு அந்தணரின் முதுகிலும் சூடு போட்டு அனுப்பினார். அனைவரும் சூடு பெற்று வலி தாங்க முடியாமல் அரசரிடம் முறையிடச் சென்றனர். அரசர், தெனாலிராமனை இங்கெழுத்து வாருங்கள், தோஷம் போக்கும் அந்தணர்களுக்கு சூடு போட்டு பாவம் செய்வதா? என்ன அட்டகாசம் இது! இதை அனுமதியோம் என்று கடுமையான கோபத்தில் ஆணை பிறப்பித்தார். அந்தணர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. சரியான தண்டனை கிடைக்கும் என பூரித்தனர். தெனாலிராமன் காவலர்களால் அரசர் முன் இழுத்து வரப்பட்டார். ராஜகுருவுக்கும் அளவு கடந்த ஆனந்தம். பழி வாங்கியாச்சு என்று பெருமை. அந்தணர்களுக்கு சூடு போட்டது பெரிய குற்றமல்லவா என்று எரிந்து விழுந்தார் அரசர். அரசே, தங்கள் தாயார் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்பது போலவே என் தாயாரின் ஆத்மாவும் சாந்தியடைய தாங்கள் செய்த பரிகாரத்தினைப் போலவே நானும் பரிகாரம் செய்தேன் என்று தெனாலிராமன் பணிவாகவும் பவ்யமாகவும் பதில் கூறினார். பரிகாரம் என்பது தானம் வழங்குவதா, சூடு போடுவதா என்று கோபத்தோடு கேட்டார் அரசர். மன்னனே, என் தாயார் காக்காய் வலிப்பு நோய் வந்து துன்புற்றார். அந்த நோய் குணமாக வேண்டுமெனில் சூட்டுக்கோளால் சூடு போட வேண்டும். நோய் குணமாகாமல் உயிர் பிரிந்ததால் அந்த ஆத்மா சொர்க்கத்தை அடைய வழியில்லை என்று காக்காய் ஆழ்வாருக்கு பரமாத்மா கூறியதாக காக்காய் புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக வேத வித்தகர்கள் என்னிடம் கூறினர். அவர்கள் கூற்றுப்படி நான் சூட்டுக்கோளை அடுப்பில் காய்ச்சி எடுத்து வருவதற்குள் என் தாயாரின் உயிர் பிரிந்துவிட்டது. அதனால் என் தாயாரின் ஆத்மா சொர்க்கத்துக்கு போக தயாராகும் தருவாயில் என்னால் செய்ய முடியாததை அந்தணர்களுக்கு சூடு போடுவதன் மூலமாக பரிகாரம் தேடுகிறேன். இது தவறா என்று தெனாலிராமன் அரசரிடம் கேட்டார். மன்னருக்கே சிரிப்பு வந்துவிட்டது. ராஜகுருவுக்கும் அந்தணர்களுக்கும் தங்கள் ஏமாற்று வித்தையை தெனாலிராமன் புரிந்து கொண்டதோடு அரசருக்கும் புரிய வைத்து விட்டானே என்று ஒவ்வொருவர் நெஞ்சிலும் கவலை விரிந்தது. திலகாஷ்ட மகிஷ பந்தனம். விஜயநகரத்தின் ராஜசபையில் ஏராளமான பண்டிதர்கள் இருந்தனர். கிருஷ்ணதேவராயருக்கு பண்டிதர்களையும் அறிவாளிகளையும் ஆதரித்து போற்றுவதில் தனி சிறப்பு உண்டு. எதையும் ரசித்து நுண்ணுணர்வோடு ஆராய்வதில் அவர் வல்லவர். ஒரு நாள் ஒரிசா மாநிலத்திலிருந்து விஜயநகரத்துக்கு ஒருவர் வந்தார். அவர்தான் பாலதிலகாச்சாரியார் ஆவார். பல நாடு நகரங்களை சுற்றி பல பண்டிதர்களையும் வேத விற்பனர்களையும் தம் வாத திறமையால் வென்றவர். அவர் பல பரிசுகளையும் பட்டங்களையும் பெற்றவர். விஜயநகர பெரும் பண்டிதர்களை வென்றுவிட்டால் வெல்லப்பட வேண்டியவர்கள் இந்த மண்ணுலகத்தில் யாரும் இல்லை என்று ஆணவமும் வெற்று ஆர்வமும் கொண்டு விட்டார். கிருஷ்ணதேவராயரின் சபைக்கு வருவதாக ராஜகுருவிடம் கூறுமாறு ஒரு சாதாரண ஆளிடம் சொல்லி அனுப்பினார். அதேபோல ராஜகுரு அடுத்த நாள் காலை பாலதிலகாச்சாரியாரை அரண்மனைக்கு அழைத்து வந்தார். அப்போது தெனாலிராமன் அங்கு இல்லை. விருந்தும் தடபுடலாக பாலதிலகாச்சாரியாருக்கு அளிக்கப்பட்டது. பிறகு, எமது அவையில் நாளைக்கு காலையில் தாங்கள் சிறப்புரையாற்ற வேண்டும் என்று அரசர் பாலதிலகாச்சாரியாரை கேட்டுக்கொண்டார். உரையாற்ற சம்மதம்தான். ஆனால் என்னோடு வாதம் செய்தும் தர்க்கம் செய்தும் வெல்லக்கூடிய
ஓர் அறிவாளியாவது உமது அவையில் இல்லையே. இங்கெல்லாம் நான் ஆற்றும் விளக்க உரையை சரியாக புரிந்து கொள்ள யாருமில்லையே. விழலுக்கு நீர்ப்பாய்ச்சி என்ன பயன் என்றுதான் யோசிக்கிறேன், தயங்குகிறேன் என்றார். அரசருக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது. இருந்தாலும் சமாளித்து கொண்டு, அப்படி ஒன்றும் என் அவையில் இருப்பவர்கள் இளைத்தவர்கள் அல்ல. ஏராளமான ஞானிகளும் விதூசர்களும் பண்டிதர்களும் உள்ளனர். நீங்கள் நாளை பாருங்கள் என்று தன் அரசவையின் தகுதியை விட்டு கொடுக்காமல் பேசினார். இருந்து என்ன பெரிய காரியம் செய்துவிட்டார்கள். என்னை தர்க்கத்தில் வெல்ல முடியாது இவ்வுலகில். அப்படி இருக்க உன் சபை பண்டிதர்களில் யார் என்னை வெல்லப் போகிறார்கள்? அப்படி யாரேனும் வென்றுவிட்டால் நான் உமக்கு என்றும் அடிமை என எழுதி தருகிறேன். என்னை யாரும் வெல்ல முடியவில்லை எனில் அவர்கள் அனைவரும் எனக்கு அடிமை என அடிமை சாசனம் எழுதி தர வேண்டும் என்று மேலும் மேலும் ஆணவம் பொங்க பாலதிலகாச்சாரியார் பேசினார். அரசரால் ஒன்றும் மறுக்க இயலவில்லை. ஒப்புதல் அளித்து விட்டார். முன்பு ஒருமுறை இதே போன்ற ஆணவம் நிறைந்த ஜால வித்தைக்காரன் ஒருவனை மிக எளிதாக தெனாலிராமன் வென்றது ராஜாவுக்கு நினைவு வந்தது. தெம்பும் பிறந்தது. அடுத்த நாள் தர்க்க நிகழ்ச்சி தொடங்கியது. தெனாலிராமன் அரசருக்கு ஆதரவாக அவருடைய தனி அழைப்பை ஏற்று வந்திருந்தார். பாலதிலகாச்சாரியாரை வெல்ல வேண்டும், யார் வருகிறீர்கள் என்று வேண்டுகோளுடன் அவையோரை அரசர் பார்த்தார். யாரும் துணிந்து வரவில்லை. அஞ்சி நடுங்கினர். ஏதேதோ காரணம் சொன்னார்கள். மிகவும் சோர்ந்து விட்டார் அரசர். இனி நான் மட்டுமல்ல, அரசவை அறிஞர்கள் அனைவரும் வித்யாசாகரர் என்னும் பாலதிலகாச்சாரியாருக்கு அடிமைகள் என பட்டயம் எழுதி கொடுக்க வேண்டியதுதானா என்று அரசர் கீழிறங்கி பேசினார். அதைக் கண்ட தெனாலிராமன் மற்றவர்களைப் போல கோழையாய் இருக்கவில்லை. மன்னர் பிரானே, கவலையை விடுங்கள். நான் அந்த பாலதிலகாச்சாரியாரை நாளை வென்று காட்டுகிறேன் என்று சூளுரைத்தான். அனைவரும் ஆச்சரியமாக தெனாலிராமனையும் ராஜகுருவையும் மாமன்னர் கிருஷ்ணதேவராயரையும் மாறி மாறி பார்த்தனர். எப்படியேனும் வென்றுவிடுகிறேன். நாளை ஒரு நாள் மட்டும் இவர்கள் எல்லாம் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று அரிய பெரிய காவியங்கள் இயற்றிய பெத்தண்ணா, சுப்பண்ணா, ராமண்ணா போன்ற வடமொழி பண்டிதர்களை சுட்டிக்காட்டி தெனாலிராமன் கூறினார். அரசர் அந்த மாபெரும் வடமொழி பண்டிதர்களிடம் நாளை மட்டும் தெனாலிராமன் விரும்பியவாறு நடந்து கொள்ளுங்கள் என்று ஆணை பிறப்பித்தார். அதே போல அடுத்த நாள் அரசவைக்கு பாலதிலகாச்சாரியார் வந்ததும் தெனாலிராமன் வந்தார். ஆடம்பரமான உடை உடுத்தி அவர் முன்னே வர அவரை சூழ அதே போல உடையணிந்து கொண்டு பெத்தண்ணா, சுப்பண்ணா, ராமண்ணா ஆகியோர் வந்தனர். தெனாலிராமன் கையில் ஒரு பட்டு துணி பொட்டலம் இருந்தது. அரசர் எழுந்து நின்று பணிவாக, அறிவுலக அட்சய பாத்திரமே, அருளே, இலக்கிய பெருங்கடலே, வருக வருக என்று வரவேற்றார். அதையெல்லாம் கண்ணுற்ற பாலதிலகாச்சாரியாரும் மகா மேதைதான் இவர் என்று நினைத்து எழுந்து நின்று மகா பண்டிதரே வணக்கம் என்று வணங்கினார். அலட்சிய புன்னகை உதட்டில் தவள தெனாலிராமன் அமருங்கள் அமருங்கள் என கூறி வலது கையால் ஆசி வழங்குவது போல சைகை காட்டி அமரச் சொன்னார். பாலதிலகாச்சாரியார் அமர்ந்தார். அச்ச உணர்வு மேலிட அங்குமிங்குமாக எதையோ நழுவ விட்டவர் போல சுற்றி சுற்றி பார்த்தார். வித்யாசாகரன் பாலதிலகாச்சாரியாரே, பல நாடுகள் சுற்றி பட்டம் பெற்றதாக யாம் அறிய வந்தோம். எமக்கு அதை விளம்பும் என்று தெனாலிராமன் கேட்டார். ஓரளவுக்கு தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நான் கற்ற நூல்கள் கடல் போல. அதிருக்கட்டும், நீர் என்ன படித்துள்ளீர், பார்த்துள்ளீர்? அதென்ன அது கையில் பட்டு துணியால் மூடிய நூல்? அதன் பெயர் என்ன கூறுக என்றார். ஆயிரக்கணக்கான நூல்களை அலசி ஆராய்ந்துள்ள யாம் பாண்டித்யமும் பட்டமும் பெற்றது இந்த பட்டு துணியில் பள்ளி கொண்டுள்ள திலகாஷ்ட மகிஷபந்தனம் மூலம்தான். இந்த நூலை அடிப்படையாக வைத்து சபையில் நாளை வாதிடலாம், தயாராக வரும் என்று கம்பீரமாக பாலதிலகாச்சாரியாரிடம் கூறினார். சரி என்று ஒப்புக்கொண்ட பாலதிலகாச்சாரியார் இரவெல்லாம் தம் இருப்பிடத்தில் தூக்கம் கொள்ளாமல் சிந்தனை நெருப்புக்குள் எரிந்து கொண்டிருந்தார். திலகாஷ்ட மகிஷபந்தனம், இப்படி ஒரு பெயரை இதுவரை கேள்விப்பட்டதில்லையே. இன்று ஓர் இரவில் அதை பெற்று முழுமையாக படித்து ஆய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் வாதம் செய்ய முடியுமா? தோற்றுவிட்டால் சாவதுதான் வழி. இதற்காக சாக முடியுமா என்று நினைத்து கொண்டு அஞ்சி யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக பாலதிலகாச்சாரியார் நாடு விட்டு சென்று விட்டார். அடுத்த நாள் இதை அறிந்த அனைவரும் தெனாலிராமனை பாராட்டினார்கள். தெனாலிராமன், வெறுங்கையில் முழம் போட முடியாதா? முடியும் என்பதை மெய்யாக்கிவிட்டேன் அல்லவா? பகட்டினாலும் நெஞ்சுரத்தினாலும் தன்னம்பிக்கையுடைய துணிவினாலும் எதையும் வெல்ல முடியும் என நிரூபித்து விட்டேன் என்று மாமன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் பெருமிதமாக கூறினார். மன்னருக்கு உண்மை புரியவில்லை. அதனால், தெனாலிராமா, பட்டு துணி கொண்டு மூடியிருந்த அந்த திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்ற நூலை ராஜகுருவிலிருந்து யாரும் கேள்விப்பட்டது கூட இல்லையே, அதை கொடு பார்க்கலாம் என்று அரசர் கேட்டார்.
தெனாலிராமன் பட்டு துணி பொட்டலத்தை பிரித்தார். அதில் எள் கொஞ்சம், விறகு கொஞ்சம், எருமை கட்டும் கயிறு ஒன்றும் இருந்தன. அவற்றைக் கண்டு அனைவரும் சிரித்தனர். தெனாலிராமன், திலகம் என்றால் எள்ளு, அஷ்டம் என்றால் விறகு, மகிஷாபந்தனம் என்றால் எருமை கட்டும் கயிறு. இதை புரிந்து கொள்ளாத பாலதிலகாச்சாரியார் என்னவோ ஏதோ என்று அஞ்சி இரவோடு இரவாக ஓடிவிட்டார் என்று கூறிவிட்டு ஒரு ஆழ்ந்த அர்த்தமும் கேலியுணர்வும் உள்ள சிரிப்பை சிரித்தார். அரசர் தெனாலிராமன் புத்திசாலி மட்டுமல்ல, பகைவன் பலத்தையும் பலவீனத்தையும் எளிதில் புரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு நடந்து கொள்வான் என்று மெச்சினார். பெரிய பரிசு பொருளும் வழங்கினார். ராஜகுருவும் தன்னையும் ஆபத்திலிருந்து காப்பாற்றியதாக எண்ணி பெருமைப்பட்டு கொண்டார். ஆயினும் பொறாமையால் வாய்விட்டு வாழ்த்தவில்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.